நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு இந்திரநீலம் அத்தியாயம் 85. எல்லை காவல் கோட்ட தலைவன் ரிஷபன் தன் புறவி மேல் அமர்ந்து விரைவு விரைவு என உளம் தவித்தான். சூழ்ந்து வட்டமிட்ட குறுங்காட்டின் மரக்கூட்டங்களுக்கு அப்பால் குளம்படி யோசை சிதறி பெருகி மீண்டெழுந்து அவனை சூழ்ந்தது. மேலும் மேலும் என கூவியபடி குதிக்கால் முள்ளால் அதை துரத்தினான். காற்றில் எழுந்து சிற்றோடைகளை தாவினான். சிறு பாறைகள் மேல் துடியோசை எழுப்பி கடந்து சென்றான். மாகிஷ்மதியின் சிறிய கோட்டை வாயிலை கண்டதும் ஒரு கணம் பெரும் மூச்சுடன் நின்றான். பின்பு தன் இடையில் இருந்த மாகிஷ்மதியின் கொடியை எடுத்து வீசி பறக்க விட்டபடியே கோட்டை வாயிலை நோக்கி புறவியில் முழு விரைவில் சென்றான். எத்தனை விரைந்தும் அசைவற்று கோட்டை வாயில் அங்கேயே நின்றது. எத்தனை தொலைவு என்று அவன் உள்ளம் தவித்தது. புறவி ஓடுகின்றதா, நின்ற இடத்தில் கால் உதைக்கிறதா என்று ஐயம் கொண்டான். கோட்டை அங்கேயே நின்றதென்றாலும் மேலும் மேலும் தெளிவு கொண்டன அதன் பழமையான தடிகளின் கருமை கொண்ட இரும்பு இணைப்புகள். மழையூறி வழிந்த அலை வளைவுகள், கருகிய பாசிப்பரப்பு மீது பறவை எச்சங்களின் வெண்ணிற வழிவுகள் என தெரிந்து கொண்டே இருந்தன. பின்பு அவன் கோட்டையின் பெருங்கதவத்தின் பித்தளை குமிழ்களின் ஒளியை அருகே கண்டான். கோட்டை முகப்பின் இரு பக்கத்தின் யானைக்கால் தூண்கள் பட்டு துணிகள் சுற்றி அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மரப்பட்டை கூரையிட்ட வளைந்த முகடுகளின் மேல் புதிய பட்டுக்கொடிகள் காற்றில் படபடத்தன. கொடி தோரணங்களும் பட்டுப்பாவட்டாக்களும் அணிப்பட்டங்களும் நடனமிட்டு கொண்டிருந்தன. ஒற்றை புறவி செல்லும் அளவுக்கு திட்டிவாயிலை மட்டுமே திறந்து வைத்து 12 காவலர் ஈட்டிகளும் வாள்களுமாக காவல் நின்றனர். கோட்டைக்கு மேல் எழுந்த காவல் மாடங்களில் நான் பூட்டிய விற்களுடன் செறிந்திருந்தனர் வில்லவர். புது தோல் இழுக்கப்பட்ட பெருமுரசங்கள் காவல் மாடத்தின் முரசு மேடையின் இரு பக்கங்களிலாக வட்டம் சரித்து அமர்ந்திருந்தன. திட்டிவாயிலின் முன்பு குழம்புகள் சடசடக்க வந்து நின்ற அவன் முன்னால் 8 ஈட்டிகள் ஒளிர் முனை சரித்தன. கடிவாளத்தை இழுத்து புறவியை திருப்பி நிறுத்தி மூச்சிறைக்க, நான் தென்மேற்கு காவல் மாடத்து நூற்றுவர் தலைவன். என் பெயர் ரிஷபன். அமைச்சர் கர்ணகரை உடனடியாக சந்திக்க விழைகிறேன். மந்தன செய்தி என்றான். ஐயம் கொண்டவனாக கண்களை சுருக்கி நோக்கி, முத்திரை என்றான் கோட்டை காவலன். ரிஷபன் தன் கணையாழியை காட்டியதும் அதை மூவர் மாறி மாறி நுண்ணோக்கினர். விரைவு என்றான் ரிஷபன். விரைவல்ல, இங்கு தேவையானது எச்சரிக்கைதான் என்றான் கோட்டை காவலன். நாங்கள் முறைமைகளை விட முடியாது. பிரிதொரு முறை நோக்கிவிட்டு ஒருவரை ஒருவர் விழிகளால் தொட்டு கொண்ட பின் தலைவன் தலையசைத்து செல்க என்றான். எரிச்சலுடன் தலை குனிந்து நல்லது என்ற பின் அவன் திட்டிவாயிலின் ஊடாக உள்ளே சென்றான். மாகிஷ்மதியின் அரச வீதி குறுகியது. காட்டு மரத்தடிகளை அடுக்கி தேர்ச்சாலை போடப்பட்டிருந்தது. அதன் மீது குளம்புகள் ஒலிக்க அவன் புறவி கடந்து சென்றது. இரு பக்கமும் மரத்தாலான சிறிய மாளிகைகள் மந்தை போல விழா முட்டி சரிந்திருந்தன. கொம்புகள் பூட்டி புறப்படாமிட்டு அணி செய்யப்பட்ட கன்றுகள் என அவை தோரணங்கள் கொடிகள் சூடி வண்ணம் பொலிந்திருந்தன. முற்றங்களில் மலரணி கோலங்களும் சுடர் ஏந்திய மண் செராதுகளும் அமைக்கப்பட்டிருந்தன. அங்காடி வீதிகளில் கடைகள் தோறும் மலர் மாலைகள் வளைத்து கட்டியிருக்க வணிகப் பொருட்களில் மனத்துடன் கலந்த மலர் மனம் காற்றில் குழம்பியது. ஆங்காங்கு தென்பட்ட நகர் மக்கள் அனைவரும் புத்தாடை புனைந்து அணிகளும் பூண்டிருந்தனர். ஆனால் எங்கும் பெருவிழவுக்கென எழும் கழிவெறி ஏதும் தென்படவில்லை. ரிஷபன் எல்லை காவல் மாடத்தருகே தன் இல்லத்தில் துணைவியுடனும் மைந்தருடனும் வாழ்ந்தான். ஆண்டிற்கு 2 முறை கூட அவன் மாகிஷ்மதிக்குள் வந்ததில்லை. ஒவ்வொரு முறையும் மழையில் கருத்த மரப்பட்டை கூரைகளும் கருநாகம் என கரிய பளபளப்பு கொண்ட பழமையான தூண்களும் தலைமுறைகளின் உடல்பட்டு தேய்ந்த உலோகப் பரப்பென ஒளிவிட்ட கல் திண்ணைகளும் கொண்ட அந்நகரத்தின் சிறிய மாளிகைகள் அவனை உல எழுச்சி கொள்ள செய்வதுண்டு. மாகிஷ்மதி என்று பிற நகர் எதையும் அவன் கண்டிருக்கவில்லை. உஜ்ஜயினியில் 100 ஏழ்நிலை மாடங்களுண்டு என்று அங்கு சென்று வந்த சூதனொருவன் பாட கேட்டிருந்தான். பிரிதொரு சூதன் 1000 12 நிலை மாடங்கள் கொண்ட பெருநகரம் துவாரகை என்று பாடக்கேட்டு எள்ளி சிரித்து, அது துவாரகை அல்ல, ஹரண்யகசுபுவின் மகோதயபுரம் போலும் என்றிருக்கிறான்.
அன்று மாகிஷ்மதி நூல் கண்டு என சுருள் விரித்து நீண்டு சென்றது. கோட்டை வாயிலில் இருந்து அரண்மனை முகப்பு வரை அத்தனை இல்லங்கள் இருப்பதை அவன் அப்போதுதான் அறிந்தான். 3 காவல் முகடுகளிலும் புத்தாடை புனைந்து கூர்வேல் ஏந்திய காவலர் நின்றனர். செம்முரசு தோள்கள் இளவெயிலில் ஒளிவிட்டன. அரண்மனை சிறுகோட்டை முகப்பின் மீது கட்டப்பட்ட சுனாதம் என்ற பேருள்ள தொன்மையான பித்தளை மணி துலக்கப்பட்டு போர்க்குவளை என மென்னியது. உயரமற்ற மரக்கோட்டை முகப்பை அடைந்து இறங்கி தன்னை அறிவித்து கொண்டான். கர்ணகரை சந்தித்தாக வேண்டும். நான் எல்லை காவல் மாடத்து தலைவன் ரிஷபன் என்று கூவினான். அவன் குரலிலேயே இடர் ஒன்றை உய்த்துணர்ந்த காவலன் படி இறங்கி வந்து அவனுடைய முத்திரை கணையாழியை மும்முறை நோக்கிய பின் அரண்மனையின் வலது எல்லையில் 108 தூண்கள் கொண்ட அணிமண்டபத்தில் மங்கள பொருட்கள் உருக்கப்படுகின்றன. அதை மேல் நோட்டம் விட்டபடி கர்ணகர் நின்றிருக்கிறார். செல்க என்றான். அவன் அரண்மனை முகப்புக்குள் நுழைந்து புறவியை தேர் முற்றத்தில் நிறுத்திவிட்டு தரையென விரிந்த மரப்பரப்பின் மேல் இரும்பு குரடுகள் ஒலி எழுப்ப விரைந்தோடினான். அரை வட்டமென சூழ்ந்த அரண்மனை மாளிகைகளுக்கு நடுவே இருந்த களமுற்றத்தின் மையத்தில் அவந்தியின் சிட்டுக்குருவி கொடி பறந்து கொண்டிருந்தது. அதற்கு வலப்பக்கமாக அமைந்த வேள்வி குளத்தில் எரி எழுப்பி வைதிகர் 7 வேதம் மோதி கொண்டிருந்தனர். இடப்பக்கம் உயரமில்லாது அமைக்கப்பட்ட மேடை மேல் இசைச்சூதர்கள் தங்கள் யாழ்களுடனும் முழவுகளுடனும் காத்திருந்தனர். அரச குடியினர் அமர்வதற்கான மேடை மர உரி விரிக்கப்பட்டு அதன் மேல் அரியணையும் மயிலணையும் அணியணைகளும் போடப்பட்டு காத்திருந்தது. அதன் வளைந்த மேற்கூரையிலிருந்து புது மலர் மாலைகளும் தளிர் தோரணங்களும் தொங்கி காற்றில் உழைந்தன. முற்றத்தை சுற்றி நடப்பட்டிருந்த மூங்கில் கழிகளை இணைத்து கட்டிய வடங்களில் இருந்து மலர் மாலைகளும் துணி தோரணங்களும் தொங்கின. பாவட்டாக்களும் அணிப்பட்டங்களும் காற்றில் குச்சலம் அசைய திரும்பி உழைந்து பொறுமை இழந்த மயில்களென விழி மயக்க காட்டின. மன நிகழ்வுக்கு வந்துள்ள அரசர்கள் அமர்வதற்கென போடப்பட்ட பீடங்களின் மேல் வெண்பட்டுகளை ஏவலர் விரித்து கொண்டிருந்தனர். பெருங்குடியினரும் குலத்தலைவர்களும் வணிகர்களும் அமர்வதற்கான பீடங்களின் மேல் மர உரிகள் விரிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு குலத்திற்கும் உரிய கொடிகள் அவ்விருக்கை வரிசைகளின் தொடக்கத்தில் நடப்பட்டு தெற்கிலிருந்து முற்றத்தை கடந்து சென்ற காற்றில் படபடத்தன. 108 கால் மண்டபத்தில் மலர்களும் காய்களும் கனிகளுமாக பொற்குடங்களில் நீரும் வெள்ளி நாழிகளில் 9 வகை மங்கள கூலங்களும் ஒருக்கப்பட்டு கொண்டிருந்தன. அருகே இடையில் கை வைத்து கர்ணகர் நின்றிருந்தார். வெண் தலைப்பாகை மேல் அவர் சூடிய நாரை இறகை தொலைவிலேயே கண்டு அணுகிய ரிஷபன் மூச்சு இறைக்க நின்று, அமைச்சரை வணங்குகிறேன், மந்தன செய்தி ஒன்றுள்ளது என்றான். அக்குரலிலேயே பெரும்பாலும் உய்த்துணர்ந்து கொண்ட கர்ணகர் திரும்பி அவன் தோளில் கை வைத்து, என்ன செய்தி? இளைய யாதவர் என்றான் ரிஷபன். படையுடனா என்றார் கர்ணகர். அவன், இல்லை அமைச்சரே, அவரும் இளம் பெண்ணொருத்தியும் அணுக்கர்கள் சிலரும் மட்டுமே. கர்ணகர் அருகே நின்ற தன் ஏவலனிடம், நீர் சென்று படைத்தலைவரிடம் எனது ஆணையை அழியும். நமது எல்லைகள் அனைத்திலும் உடனே படை நகர்வு நிகழ்ந்தாக வேண்டும். நான் இளவரசர்களை சந்தித்த பின் வந்து மேலே என்ன செய்வது என்று ஆணையிடுகிறேன் என்ற பின் திரும்பி ரிஷபனிடம், வருக. உடல் குலுங்க அரண்மனை நோக்கி ஓடினார். ரிஷபன் ஒரு கணம் அவரை நோக்கி நின்ற பின் தொடர்ந்தான். அவர் அரண்மனை படிகளில் ஏறும்போது விழவு செயலகர் அவரை நோக்கி வந்து, அரசர்கள் எழுந்தருளலாமா என்கிறார்கள், விழவுக்கு தடை ஏதுமில்லையே என்றார். கர்ணகர் சீற்றத்துடன், என்ன தடை? தடையை எதிர்பார்க்கிறீரா? தடை நிகழ்ந்தால்தான் உமது உள் நிறையுமா? இல்லை, அதில்லை என்றார் செயலகர். எந்த தடையும் இல்லை, அனைத்தும் சித்தமாகட்டும். இன்னும் அரை நாழிகைக்குள் அரச குடியினர் அவை எழுவார்கள் என்ற பின் சால்வையை அள்ளி சுற்றி கொண்டு ஓடினார். செயலகர் ரிஷபனை நோக்க அவன் அவரது விழிகளை தவிர்த்து தானும் தொடர்ந்தான். அரண்மனையின் இடைநாழிகளை அடைந்து தன்னை நோக்கி விரைந்து வந்த துணை அமைச்சர்களை பார்த்து கையசைத்து ஆணைகளை இட்டு கொண்டே சென்றார் கர்ணகர். படைத்தலைவர்களை இளவரசரின் மந்தன அறைக்கு வர சொல்லுங்கள், அமைச்சரும் பிரபாகரரும் அங்கு வரட்டும் என்றார். துணை அமைச்சர் கிருதர், அரசருக்கு செய்தி என்று தொடங்கியதுமே, அரசருக்கு ஏதும் சொல்லப்பட வேண்டியதில்லை, சொல்லப்பட வேண்டும் என்றால் அது மூத்தவரின் ஆணைப்படியே என்றார் கர்ணகர். ஆனால் எதுவும் தெரிய வேண்டியதில்லை, விழவு நிகழட்டும், அரசர் அவை அமரட்டும், மங்களங்கள் தொடங்கட்டும்.
மூச்சிரேக்க இடைநாழியின் எல்லையில் இருந்த குறுகலான மரப்படிகளில் பாய்ந்து ஏறினார். பழமையான மரப்படிகள் கருகியவை என தெரிந்தன. மனத்தன்னேற்பு நிகழ்வுக்காக புதுப்பிக்கப்பட்ட அவற்றில் ஓரிரு படிகள் மட்டும் புது மர நிறத்தில் பல்வரிசையில் பொன் கட்டியது போல தனித்து தெரிந்தன. படிகளின் கைப்பிடிகள் பட்டு சுற்றப்பட்டிருந்தன. தூண்கள் தோறும் வண்ணப்பாவட்டாக்கள் காற்றில் அசைந்தன. ரிஷபன் அதற்கு முன் அரண்மனைக்குள் நுழைந்ததில்லை. அது உயரமில்லாத மரக்கூடங்களும் சிற்றறைகளும் கொண்டது என்பது அவனுக்கு ஏமாற்றம் அளித்தது. ஆனால் உள்ளம் ஒவ்வொன்றையும் வியந்து கொண்டும் இருந்தது. அரண்மனையின் 2வது மாடியில் இருந்த மந்தன அறைக்குள் சென்ற கர்ணகர் அங்கு பீடத்தில் அரசனை கோலத்தில் அமர்ந்து சுவடிகளை நோக்கி கொண்டிருந்த அணுவிந்தரை நோக்கி தலை வணங்கி, "இளவரசே" என்றார். அவர் வருவதை ஓசையாலேயே உணர்ந்து திகைத்து எழுந்த அணுவிந்தர், "இளைய யாதவரா? வந்து விட்டாரா?" என்றார். "ஆம்" என்றார் கர்ணகர். "எங்குளார்?" என்றார் அணுவிந்தர். "நகர் நுழைந்துள்ளார்." அணுவிந்தர் சுவடியை குறுபீடத்தில் வீசிவிட்டு உள்ளறைக்குள் விரைய அவரது சால்வை தரையில் இழுபட்டு விழுந்தது. அணுவிந்தரை தொடர்ந்து கர்ணகரும் செல்ல சற்று தயங்கிய பின் ரிஷபனும் தொடர்ந்தான். உள்ளறை மேலும் சிறியது. அங்கே சிறிய பொற்பேழை ஒன்றில் இருந்த அருமணிகளை எண்ணி பிரிதொன்றில் போட்டு கொண்டிருந்த விந்தர் காலடியோசை கேட்டு திகைத்தெழுந்து, "என்ன இளையோனே?" என்றார். "நாம் அஞ்சியதுதான் மூத்தவரே, இளைய யாதவர் நகர் நுழைந்திருக்கிறார்" என்றார் அணுவிந்தர். "யார்? எப்போது?" என்றார் விந்தர் ஏதும் விளங்காமல். கர்ணகர் உரக்க, "சற்று முன்னர்தான் அரசே. இவர் தென்மேற்கு கோட்டை காவலர். இவர்தான் செய்தி கொணர்ந்தார்" என்றார். ஒரு முறை இமைத்துவிட்டு, "படையுடனா?" என்றார் விந்தர். "இல்லை அரசே, படை ஏதும் கொணரவில்லை. தனியாக நகர் நுழைந்தார். நான் அவரை கண்டேன்" என்றான் ரிஷபன். "அவ்வண்ணமெனில் அவர்கள் இதற்குள் அரண்மனை புகுந்திருக்க வேண்டும். இங்கே இன்னும் அரை நாழிகைக்குள் மனத்தன்னேற்பு தொடங்கவிருக்கிறது என்று அறிந்திருக்கிறார்" என்றார் விந்தர். அணுவிந்தர், "நான் அதை எண்ண தவறிவிட்டேன். அவந்தி எல்லைக்குள் நுழைந்திருந்தால் இந்நேரம் மாகிஷ்மதிக்குள் தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் நகருக்குள் வந்த செய்தி கோட்டை வாயிலில் இருந்து இன்னும் நமக்கு வரவில்லை" என்றார். "இளவரசி, அவர்கள் மிக எளிய கோலத்தில் வந்தனர். நான் சற்று பிந்தியே உய்தறிந்தேன். கோட்டை காவலர் கூட்டத்தில் அவர்களை தவறவிட்டிருக்கலாம்" என்றான் ரிஷபன். "அதுவே நிகழ்ந்திருக்கும்" என்ற பின் அணுவிந்தர் வெளியே ஓடி அங்கு வந்த துணை அமைச்சர் கற்கரிடம், "ஒற்றர்களை கேளுங்கள், 4 பக்கமும் படைகளை அனுப்புங்கள். இந்நகருக்குள் எவ்வழியிலேனும் இளைய யாதவரும் துணை வந்த பெண் ஒருத்தியும் நுழைந்திருக்கிறார்களா என்று நான் அறிந்தாக வேண்டும்." "இக்கணமே இளவரசே" என்றபடி கற்கர் இறங்கி வெளியே ஓடினார். அணுவிந்தர் திரும்பி தன் பின்னால் வந்த கர்ணகரிடம், "நகர் நுழைந்திருந்தால் இன்னும் அரை நாழிகைக்குள் நமக்கு தெரிந்துவிடும். இந்நகர் 1 நாழிகை நேரத்திற்குள் சுற்றி வரும் அளவுக்கே சிறியது. இதில் எங்கும் எவரும் மறைந்துவிட முடியாது" என்றார். அணுவிந்தர் அறைக்குள் மீண்டும் சென்றதும் விந்தர், "இளையோனே, அவருடன் ஏன் பெண் ஒருத்தி வருகிறாள்?" என்றார். பின்னர் கர்ணகரிடம், "அதைத்தான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. புரவியில் ஓரிரவுக்குள் இத்தனை தொலைவு வரும் பெண் என்றால் அது சத்யபாமை மட்டும்தான். தன் முதல் துணைவியுடன் புதுமணம் கொள்ள அரசன் ஒருவன் வருவானா என்ன?" அணுவிந்தர் அதுவரை அதை எண்ணவில்லை. "ஆம், அவள் யார் என தெரிந்ததா?" என்று கர்ணகரிடம் கேட்டார். "இல்லை இளவரசே" என்றார் கர்ணகர். ரிஷபன், "அவள் யாதவ பெண் போல தெரிந்தாள். மிக இளையவள்" என்றான். விந்தர் பேழை 2ஐயும் மூடி வைத்துவிட்டு பீடத்தில் கால் தளர்ந்தவர் போல் அமர்ந்து தன் முகத்தை கைகளில் வைத்து கொண்டார். "என்னால் எதையும் எண்ண முடியவில்லை. இந்த மனத்தன்னேற்புக்கு ஒரே ஒருவர் வரலாகாது என்று எண்ணினோம் என்றால் அது இளைய யாதவரே. அவர் வருவார் என்றால் நாம் எண்ணிய எதுவும் நடக்கப் போவதில்லை." அணுவிந்தர், "உளம் தளர வேண்டியதில்லை மூத்தவரே. அவர் படை வல்லமையுடன் இங்கு வரவில்லை. அஸ்தினபுரியின் அரசரோ திறன்மிக்க வில்லவரும் வாழ்வீரரும் புடைசூழ வந்துள்ளார். நமது படைகள் இங்குள்ளன. நம்மை வென்று இங்கிருந்து அவர் செல்ல முடியாது. வந்து களம் வென்றாலும் கதை ஏந்தி போரிடும் வல்லமை கொண்டவரல்ல." கர்ணகர், "பீமசேனரும் கீச்சகரும் பலராமரும் ஜராசந்தரும் வராத போது பிரிதொருவர் நமது பெருங்கதாயுதத்தை தூக்கிச் சுழற்றி களம் வெல்வதை பற்றி எண்ண வேண்டியதே இல்லை." அணுவிந்தர், "ஆம், அவர் களம் வந்து நிற்கப் போவதில்லை" என்றார். ரிஷபன்,
ஒருவேளை மகளிர் மாளிகையை கடந்து நம் இளவரசியை கவர்ந்து செல்ல அவர்கள் முயலக்கூடும் என்றதும் அணுவிந்தர் திடுக்கிட்டு, மகளிர் மாளிகைக்கா? அவரா என்ற பின் எழுந்து, ஆம், ஏன் அவர் பெண்ணுடன் வந்தார் என்று புரிகிறது. மகளிர் மாளிகைக்குள் சென்று அவளை கவரப்போகிறவள் அவளே என்றார் விந்தர். அவள்தான். அவரது தங்கை சுபத்ரையை பற்றி சூதர் பாடி கேட்டிருக்கிறேன். அன்னையைப் போல் பெருந்தோள் கொண்டவள், கதாயுதமேந்தி போரிடும் பாரத வருஷத்து பெண் அவள் ஒருத்தியே என்பார்கள். தன் உடைவாளை சீரமைத்தபடி அணுவிந்தர் வெளியே ஓடினார். குரடுகள் ஒலிக்க படிகளில் விரைந்திறங்கியபடி தன்னை தொடர்ந்து ஓடி வந்த கர்ணகரிடம், நமது படைகள் அனைத்தும் மகளிர் மன்றுக்கு செல்லட்டும். அங்கே எவர் நுழைந்தாலும் அக்கணமே கொன்று வீழ்த்த ஆணையிடுகிறேன் என்றார். அவர்கள் படிகளில் இறங்கிக் கொண்டிருந்த போது எதிரே வந்த செயலகர், அமைச்சரே, அரசர்கள் அவையமரத் தொடங்கிவிட்டனர். குலத்தலைவர்களும் குடிமுதல்வர்களும் அவை நிறைந்து கொண்டிருக்கின்றனர் என்றார். ஆம், அது நிகழட்டும் என்றார் அணுவிந்தர். அவர் தலைவணங்கி திரும்பிச் செல்ல கர்ணகரிடம், இளவரசியை அவை மேடைக்கு கொண்டு வர வேண்டியதில்லை என்று எண்ணினோம். ஆனால் இப்போது அவள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடம் அவை மட்டுமே. அவளை படைசூழ அவைக்கு கொண்டு வருவோம். அவர் அவைக்கு வந்து நம் போட்டியில் வென்று அவளை அடையட்டும். இல்லையேல் அரசர்கள் அனைவரையும் போரில் வெல்லட்டும். இடைநாழிக்கு அவர்கள் வருவதற்குள்ளேயே மறுபக்க வாயிலினூடாக ஓடி வந்த படைத்தலைவர் முத்ரசேனர் உறக்க, யாதவ இளவரசி மகளிர் மாளிகைக்குள் நுழைந்து விட்டார்கள் அரசே. அங்கு நம் காவலர் சிலரை கொன்று இளவரசியின் அறைக்குள் சென்று விட்டார்கள் என்று கூவினார். சூழ்ந்து கொள்ளுங்கள். மகளிர் மாளிகையிலிருந்து எவரும் வெளியேறக்கூடாது. அதன் 4 வாயில்களிலும் படைகள் திரளட்டும் என்று கூவியபடி குருடுகள் தடதடக்க அணுவிந்தர் வாயில் நோக்கி ஓடினார். மேலே முதல் படியில் வந்து நின்ற விந்தர், என்ன என்ன நிகழ்கிறது இளையவனே என்றார். யாதவ இளவரசி மகளிர் மாளிகைக்குள் நுழைந்து விட்டாள். இளவரசியை கவர்ந்து செல்ல முயல்கிறாள் என்றார் அணுவிந்தர். அவள் இளவரசியை மறுபக்கம் இருக்கும் கலவரைக்கான சாலை வழியாக கொண்டு செல்லக்கூடும். இளைய யாதவர் தேருடன் அங்கு வருவார் என நினைக்கிறேன். உடனே அங்கு மேலும் படைகள் செல்லட்டும். கர்ணகர், இளவரசி, இடைநாழி வழியாக அவர்கள் அவைமன்றுக்கு வர முடியும் என்றார். அவைமன்றுக்கு ஒருபோதும் வரமாட்டார்கள். அங்கே அரசர் குழு படைகளுடன் உள்ளது என்று சொல்லியபடி இடைநாழிக்கு சென்றதுமே அணுவிந்தர் திகைத்து நின்றார். அவைமன்றில் எழுந்த ஒலிகள் அனைத்தையும் சொல்லிவிட்டன. கர்கர் அத்திசையிலிருந்து பாய்ந்து வந்து, இளவரசே என்றார். இளவரசியை அழைத்தபடி யாதவ இளவரசி அவைமன்றுக்குள் நுழைந்து விட்டிருக்கிறார். அணுவிந்தர், அங்கு எவர் இருக்கிறார்கள் என்றார். அரசரும் 2 அரசியரும் அன்றமர்ந்து விட்டனர். அஸ்தினபுரியின் இளவரசரும் பெரும்பாலான அரசர்களும் வந்துவிட்டனர். மன்று நிறைந்துள்ளது என்றபடி ஓடிய அணுவிந்தருக்கு இணையாக ஓடினார் கர்கர். பின்னால் வந்த விந்தர், எங்கே மன்றுக்கே வந்து விட்டார்களா? இளைய யாதவர் எங்கே என்று கூவியபடி படிகளில் எடைமிக்க காலடிகளுடன் ஓடி வந்தார். ரிஷபன் அணுவிந்தருக்கு பின்னால் ஓடினான். மன்று ஓசைகளும் அசைவுகளுமாக கொந்தளித்து கொண்டிருந்தது. அரசரும் அரசியரும் மேடை மேல் எழுந்து நின்றிருக்க, மன்றமர்ந்த அனைவரும் எழுந்து நின்று கைகளை வீசி கூச்சலிட்டனர். சிற்றரசர்கள் தங்கள் பீடங்களுக்கு முன் நின்று நோக்க, துரியோதனன் மட்டும் பெருந்தோள்களில் தோல் வளைகள் மின்ன, மார்பில் தோய்ந்த மணியாரங்களுடன் மீசையை நீவியபடி தொடைகளை நன்கு பரப்பி அசையாமல் அமர்ந்திருந்தான். அவன் அருகே அவனுடைய ஆடிப்பாவை என துச்சாதனன் அமர்ந்திருந்தான். மறு எல்லையில் என்ன நிகழ்கிறதென்றே அவனால் முதலில் காண முடியவில்லை. அங்கு வேல்களும் வாட்களும் ஏந்திய வீரர்கள் குழுமி ஒருவரோடு ஒருவர் முட்டி ததும்பி குழம்பி கூச்சலிட்டு கொண்டிருந்தனர். அணுவிந்தர் அவர்களை நோக்கி ஓடியபடி, விலகுங்கள், ஆணை என்று கூவினார். அவந்தியின் வீரர்கள் பயிற்சியற்றவர்கள் என்று சொல்லப்படுவதை ரிஷபன் கேட்டிருந்தான். அப்போது அது ஏன் என தெரிந்தது. அணுவிந்தரின் குரல் கேட்டதுமே அத்தனை பேரும் ஒரே சமயம் விலக, நடுவே ஒரு கையில் மித்ரவிந்தையின் கைகளை பற்றி மறு கையில் குருதி சொட்டும் வாளுடன் நின்ற சுபத்ரையை பார்த்தான். அவள் காலடியில் 7 படை வீரர்கள் வெட்டுண்டு கிடந்து உடல் நெளிந்தனர். இந்திரநீலம் 85வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.